அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரசன்ன ஞானத்தையும் பிரபஞ்ச அறிவையும் பெருமையோடு வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரும் ஜிகேஸ்டோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு சுக்கிரதசா அப்படிங்கிற ஒரு தன்மையை பற்றி பார்க்க போறோம். சுக்கிரதசை அப்படின்னு எல்லாருமே சொல்றது அதிகமான யோகங்களை அள்ளி தரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு பேர் ஏன் வந்துச்சுங்கிறது தெரியல. சுக்கிரன்னு எல்லாருமே யோகம் யோகம் யோகம்னு சொல்லியே சுக்கிரனுக்கு யோகம்னு ஒரு பேர் மறைமுகமா வச்சுட்டாங்க. ஆனா சுக்கிரத்துல கஷ்டப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா நிறைய இருக்காங்க. சுக்கிரதசையில சோறு இல்லாம, குடிக்க தண்ணி இல்லாம, போட்டுக்கிற துணி இல்லாம, தரித்திரியமா இருந்து ஓடி போனவங்களாம் எக்கச்சக்கமா இருக்காங்க. ஊருக்குள்ள தலைகாட்ட முடியாம ஒளிஞ்சிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இந்த சுக்கிரன் எப்பவுமே யோகம் பண்ணாதா இல்ல யோகம் பண்ணுமா அப்படின்னா, எல்லா கிரகத்துக்கும் ஒரே மதிப்பை கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய விதி. சுக்கிரனால யோகம், சனினா கெடுதல் அப்படிலாம் இல்லை. எல்லா கிரகத்துக்கும் சமமான மதிப்பு கொடுத்து சமமா பார்க்கணும். ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டு வேலையை தெளிவாக செய்யும். தனது வீடுகளில் கிரகம் இல்லாத போது அந்த வீட்டு வேலையை செய்யும். இதுதான் தசாபுத்தியோட சித்தாந்தம், ஒரே வரியில சொல்ல போனா. இதுல நம்ம டீப்பா நாலேஜோட ஞாபகம் வச்சிருந்தா போதும். சில லக்னங்களுக்குன்னு சில தசாபுத்திகள் ஒரு குணத்தை கொடுக்கும். உதாரணமா ஒரு மீன் லக்கண ஜாதகம் வச்சுக்கிறோம். சுக்கிரன் 3-8க்கு அதிபதி ஆயிடுறாரு. அந்த சுக்கிரதசை நடத்தும் போது மீன் லக்கணக்கார கூப்பிட்டு சிரிக்க கூட முடியாம தவிச்சிட்டு இருப்பார். 85% நபர்கள் மீன லக்கணத்துக்கு சுக்கிரதசை நடக்கிறவர்கள் அதிகமா கஷ்டப்படுறாங்க. 3-8 கூடவர்கள், சார் எனக்கு கஷ்டமே இல்லை யோகமா இருக்கிறேன் அப்படின்னா அந்த தசை முடியும் போது ஒரு நோயை கொடுத்து வாழ்நாள் மறக்க முடியாத வலியை கொடுத்துட்டு போயிரு. ஒரு கிளைண்ட் சொல்றாரு, எனக்கு மீன் லக்கணம் சுக்கிரன் 3-8 கூடவர்கள் தசை நடத்திட்டு இருக்கிறதுக்கு எந்த தீமையும் நடக்கலைங்கிறார். ஒரு 15 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிடுறாரு, நல்ல யோகம் அப்படிங்கிறாரு. அவருக்கு அந்த 15 லட்சங்கிறது மிகப்பெரிய பணம், அதை சம்பாதிச்சிடுறாரு. சுக்கிரதசை முடியறதுக்கு இன்னும் ஒரு 3 மாதம் இருக்கு. அந்த சமயத்துல அவர் ஒரு நண்பர் அறிமுகமாகிறார். ஷேர் மார்க்கெட்ல அந்த 15 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓவர் நைட்ல ஸ்கொயர் அப் ஆயிடுச்சு. அந்த சுக்கிரதசை முடியும் போது அந்த 15 லட்சமும் போயிடுச்சு. அந்த திசையில் அவர் சம்பாதித்த மொத்த பணத்தையும் அது வாங்கிக்கிடுச்சு. நல்ல பேரு ஒருத்தருக்கு நிறைய இருக்கு அப்படின்னா அதுவும் அந்த தசாநாதன் கெடும்பொழுது, அது சுக்கிரனா இருந்து கெடும்போது ஒரு நைட்ல அவர் பேரை காலி பண்ணிடும். இந்த சுக்கிரன் என்ன செய்வார்னா திடீர்னு தான் காலி பண்ணுவார், மெல்ல செய்ய மாட்டார். அப்போ ஒரு லக்னத்துக்கு எந்த ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு, அவர் எங்க நிக்கிறாருங்கிறத பார்த்து தான் சொல்லணும். வெறும் சுக்கிரனுங்கிறத வச்சு யோகங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க திரும்ப திரும்ப. ஒரு மேச லக்கண ஜாதத்துக்கு சுக்கிரன் நல்ல ஆதிபத்தியம் இருக்கார், 2க்கு 7 கூடியவராக இருக்கார். அதனால அவர் நல்ல விதமான ஒரு யோகத்தை செய்வதற்கு தகுதியான ஜாதக அமைப்பா அது இருக்கும். மற்றபடி சுக்கிரன் நிற்கிற ஸ்தானத்தை பொறுத்து இருக்கும். இருக்கிறதுலயே சுக்கிரதசை வருதுன்னா மீன லக்கணத்துக்கு பெரிய தொந்தரவு செய்யுது. 2வது தொந்தரவு கடக லக்கணத்துக்கு செய்யுது. அவர் ஒரு பாதகாதிபதியா இருக்கார். நெருங்கின உறவுகள்கிட்ட கெட்ட பேர் வாங்கி தரல முதன்மையான இடத்துல நிற்கிறார் சுக்கிரன். இப்ப இந்த ஒரு கடகலக்கணமா இருக்காரு, அவருடைய நட்சத்திரம் 6வது வீட்டுல போராடம்னு சொல்லி தனுசுல இருக்கு. அந்த வீட்டுல சுக்கிரன் இருந்துட்டாருன்னா அவர் தர துன்பம் மிக அதிகமா ஆயிருது. அவருக்கு ஒரு கசப்பான வாழ்க்கையை கொடுத்துருது, அதன் மூலயமா கடுமையான பாவங்களை கொடுத்துருது. ஒரு திசையை பத்தி நம்ம பார்க்கும்போது ஒரு கிரகம் தனிச்சு நிக்குதா இல்ல ஒரு கிரகத்தோட சேர்ந்து இருக்கா, ஒரு கிரகத்துடைய பார்வை பெற்றிருக்கான்னு பார்க்கணும். வெறும் கிரகத்துடைய பேரை மட்டுமே சொல்லி இது சிறப்பா இருக்கு அப்படிங்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. அப்ப நம்ம ஒரு லக்னத்துக்கு அந்த ஆதிபத்தியம் பெற்ற பெருமை அப்படிங்கிறது அதுக்கு மொத்த மதிப்பு 50 மதிப்பு தான் போடணும். அப்ப சுக்கிரதசை எல்லா லக்னத்துக்கும் யோகமானா இல்ல. மீண்டும் வச்சுக்கிறோம். மீன் லக்னத்துக்கு மிகப்பெரிய தொந்தரவு செய்யுது, கடக லக்னத்துக்கு 2வது தொந்தரவு செய்யுது, 3வது தொந்தரவு கும்ப லக்னத்துக்கு செய்யுது. கும்ப லக்னத்துக்கு சுக்கிரன் ஒரு யோகாதிபதி அப்படின்னு சொல்றோம். முதல்ல யோகாதிபதிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு கிரகம் கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் அதிபதியாக இருந்தா அது யோகாதிபதினு சொல்லப்படுது. அப்ப கும்பலக்கணத்துக்கு சுக்கிரன் 4க்கும் 9 கூடியவர், ஒரு கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் அதிபதியா இருக்காரு. அதனால அவர் யோகாதிபதினு சொல்லப்படுறார். ஆனா கும்பலக்கனுக்கு சுக்கிரதசை நடந்ததுல 60% பேர்
வாழ்க்கையை தொலைச்சிருக்காக. அதுக்கு என்ன காரணம் எடுத்து பார்த்தோன்னா, நின்ற ஆதிபத்தியமும் கூட இருந்த கிரகங்களும் தான். அந்த வீட்டுக்கு சுக்கிரன் பாதகாதிபதிங்கிறத மறந்துடக்கூடாது. எத்தனையோ கும்பலக்கண ஜாதத்துக்கு சுக்கிர தசை வந்தவனே குடும்பம் இல்லாம, வருமானம் இல்லாம, வாழ்க்கை இல்லாம போனவங்க நிறைய இருக்காங்க. அப்ப 3வது இடத்துல அது பாதிப்பு இருக்கு. இன்னொரு மிதுன லக்னம் எடுத்துக்கிட்டோம். சுக்கிரன் 5க்கும் 12 கூடையவர். இந்த சுக்கிரன் 10ல இருக்கான்னு வச்சுக்கிறோம். இது மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது. அப்ப மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன் 10ல இருக்காரு. மிகச்சிறந்த யோகத்தை செஞ்சிருக்கானா செஞ்சிருக்கு. நீண்ட காலமா ஒரு சிறுக சேமிச்ச அந்த பணத்தை மிகப்பெரிய லெவல்ல கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு நாள் அவர் வீட்டுக்குள்ள அதிகாரிகள் வர்றாங்க. இவ்வளவு செலவுக்கு பணம் ஏதுங்கிறாங்க. கணக்கு வழக்கு சொல்ல முடியலன்னு அவரு வரி கட்டாத காரணத்தினால அவருக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க. சுக்கிரன் யோகத்தை கொடுத்துச்சுன்னா கொடுத்துச்சு, மிகச்சிறந்த யோகத்தை கொடுத்துச்சு. ஒரு இரவுல அந்த ரைடுனால அவருடைய வாழ்க்கையே தடமுரண்டு போயிடுச்சு. அப்ப இந்த சுக்கிரன் என்ன செய்யறாரு, யோகம் கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்லணும், அதை ஒரு முறைப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். சுக்கிர தசை வரக்கூடிய காலத்துல, சுக்கிர தசை நடக்கக்கூடிய காலத்துல எல்லாருமே ஒரு முறையான ஒரு திட்டமிடலோட வாழ்றவங்க அதிகமா பாதிக்கப்படவில்லை. ரூல் நம்பர் 1. 2, அந்த சமயங்கள்ல அவங்க அதிக ஆசாபாசங்கள் இல்லாம வரைமுறையான வாழ்க்கையை பற்றற்று வாழும்போது அவங்க மேலும் சிறப்படைகிறார்கள். 2, உறவினர்கள்கிட்ட அவங்க காயப்படுத்தும் போது இல்ல காயப்படும் போது மேலும் அந்த திசை அவங்க கடுமையான காயப்படுத்துது. அப்போ உறவினர்கிட்ட அவங்க கவனமா இருக்கணும். 3, பெண்களாக இருந்தால் பெண்களிடம், ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் 2 பேருமே இந்த சுக்கிரதச காலத்துல பெண்கள்கிட்ட கவனமாக இருந்தா கண்டிப்பாக அது அதிகப்படியான பாதுகாப்பு அளிக்கிறது. அப்ப லக்கணத்துக்கு சுக்கிரதசை வருது, எந்த லக்கணத்துக்கும் அப்புறம் பெண்களால ஒரு பெரிய அவமானமோ, பெரிய ஒரு கௌரவ குறைச்சலோ, பெரிய ஒரு இழப்போ, இல்ல பெரிய அளவுல மருத்துவ செலவோ வர தயாரா இருக்கு. அப்ப அதுல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது கூடுதல் முக்கியத்துவம். எல்லா ரூபத்திலையும் பற்றற்று நான் சொன்ன இந்த 4 விதிகளோடு இருக்கிறவங்களுக்கு சுக்கிரதசை பெரிய தொந்தரவு தரல. அப்ப ஏன் இந்த சுக்கிரதசை எல்லாம் ரொம்ப பெருசா போறாங்கன்னா, ஒரு சுகம்னா என்னன்னு தெரியாத ஒரு குடும்பத்தை கூட சுக்கிரதசை வந்து சுகம்னா என்னன்னு காமிச்சு கொடுத்துருது. அதுல அவன் மயங்கி போகும்போதுதான் பிரச்சனை வருது. அப்ப இந்த திசை ஒரு அடிப்படை ஆதாரத்தை உருவாக்கி கொடுக்குதான்னா ஆமா. சுக்கிரன் வந்து எல்லா கிரகத்தை விட கூடுதலான அறிவை, ஒன்றுக்கும் மேற்பட்ட வித்தைகளை தரக்கூடிய அதிகாரம் பெற்ற கிரகம். அப்ப இந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட வித்தைகளை தரக்கூடிய திசை வரும்போதோ இல்ல புத்தி வரும்போது, சுக்கிர தசையோ புத்தியோ வரும்போது அவர் அதன் மூலம் வருமானத்தை பெருக்கிக் கொள்கிறாருன்னா ஆம். அந்த சமயத்துல அவர் நிதானமா நடந்துக்கிறவங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம். ஒரு தொழில இருக்காரு, அவருக்கு சுக்கிர தசை வந்தவனே அவர் என்ன செய்வார்னா கூடுதல் வருமானம் இருக்க கூடுதல் ஒரு தொழிலை செய்ய விரும்புவார். இல்ல ஒரு நடனம் கத்துக்கிறார், இல்ல ஒரு பாட்டு கத்துக்கிறார், இல்ல ஜோதிடம் கத்துக்கிறார், ஏதோ ஒன்று செய்வார். வரும்போது அங்க போற இடங்கள்ல அவர்கள் இயல்பான குணத்தை மீறி தப்பு நடந்தால் தண்டித்து விடுகிறது. அப்ப கூடுதல் அறிவை கொடுக்கும்போது கவனமா இருக்கணுங்கிறதுல மிக மிக முக்கியமான ஒன்று. கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா சுக்கிரன் நிதானமா இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குது. நிதானம் இல்லாம கவனக்குறைவா இருக்கிறவங்களுக்கு கடுமையா பாதிக்க வச்சுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆண்களை விட பெண்களால் இது அதிக பாதிப்புகளை தருங்கள், மாற்று கருத்து கிடையாது. சுக்கிரன் எல்லா வகைத்திலையும் நமக்கு நன்மையை கொடுக்கணும் அப்படின்னா காமாட்சி அம்மனோட வழிபாட தீவிரமா செய்யலாம். மகாலட்சுமி பூஜைகளை தெரிந்துரிமை கேட்டு செயல்படுத்தலாம். ரங்கநாதருடைய வழிபாட தொடர்ந்து செய்யலாம். இந்த சுக்கிரன் எல்லாவற்றிலையும் நன்மை தருவதற்கு தயாரா இருக்கு. ஒரு சுக்கிரன் ஒரு பாவ கிரகத்தோட சம்பந்தப்பட்டிருக்குன்னா அது கொடுக்குற வலி மிகப்பெரிய வலியா இருக்கு. சுக்கிரன் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்காருன்னா அது கொடுக்கக்கூடிய எல்லா யோகத்தையுமே வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அனுபவிக்க விடாம இருக்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியுது. சுக்கிரன் வக்கரமா இருக்குதுன்னா எப்பதான் சரியாகுங்கிற இயக்கம் வாழ்நாள் பூரா ஒரு பிரச்சனை எப்படா தீரும்னு அதை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு கசப்பா அதை கொடுக்குது அந்த சுக்கிரதசை காலத்துல. சுக்கிரன் புதன் கூட சேர்ந்து தசாபுத்தி நடத்துது அப்படி வச்சுக்கிறோம். சுக்கிரன் புதன் கூட சேர்ந்து இருக்காரு, அது தசாபுத்தி நாதர்களா அல்ல அந்தரநாதர்களா இருக்காரு சொல்லுவோம். அப்ப கிடைக்கக்கூடிய உறவுகள் நம்பிக்கை துரோகம் செய்வதில் முன்னிலை வகிக்கிறது. மற்ற காலத்துல தசாபுத்தியில பண்றதை விட சுக்கிரன் புதன் கூட சேர்ந்திருந்து தசாபுத்தி நடத்தும் போது
நம்பிக்கை துரோகத்தை அந்த உறவுகள் அழகா கொடுத்துட்டு போயிடறாங்க. அது காலம்புறம் வலிய கொடுக்கும். சுக்கிரன் வந்து பேராசை இல்லாதவங்களுக்கும், கவனமா இருப்பவங்களுக்கும், நிதானமா இருப்பவங்களையும் பெரிய லெவல்ல பாதிக்காம அடிப்படை வசதிகளையும், நல்ல அறிவையும், சந்தோஷத்தையும் கொடுக்கறவங்களும் மாற்று கருத்து கிடையாது. அதெல்லாம் சுக்கிரன் எல்லாருமே சுக்கிரதசை வந்தா நல்லதுன்னு சொல்றோம். சுக்கிரதசை வந்த பிறகுட்டு தன் கடந்த கால வாழ்க்கையை மறந்த ஆட்டம் போட்டவங்களை அது மிகப்பெரிய லெவல கடிக்காம போறது இல்லைங்கிறது எச்சரிக்கை. நம்ம ஜிகேஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஜோதிடம் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னா விதிகளை எளிமைப்படுத்தி ஏற்கனவே பார்த்திருக்கக்கூடிய அனுபவஜாங்க ஒப்பிட்டு ஒரு முறைப்படுத்தி வகுப்புகளை தொடர்ந்து நடத்திக்கிட்டே வரும். எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணும்னு சொல்லி சிறு சிறு குறிப்புகளை சொல்லிக்கிட்டே வரும். உங்க ஜாதகம் ஒப்பிட்டு பாருங்க, சொன்னது 100க்கு 100 பொருந்தி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஜோதிடம் எல்லாரும் படிக்கிறது மூலியமா ஒரு மிகச்சிறந்த பக்கத்துணை நமக்கு இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம நடத்துறது எல்லாமே அனுபவம் சார்ந்த ஒரு பிராக்டிக்கல் கிளாஸ். அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு படிச்சு இன்னைக்கு நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம். அப்படி ஒரு இன்ஸ்டன்டான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு கிளாஸா தான் நம்ம வகுப்பு இருக்கும். ஸோ ஜோதிடத்துடைய அடிப்படை வகுப்பு படிக்கணும் அப்படின்னா ஜனவரி மாதம் 9ஆம் தேதி நம்ம ஜிகாஸ்டோ சார்பாக ஜோதிட அடிப்படை பாடங்கள் நடத்த காத்திருக்கிறோம். ஆன்லைன் நடத்த காத்திருக்கோம். கீழே நம்பர்ல தொடர்பு கொண்டு பதிவு செய்துக்கலாம். ஏற்கனவே எனக்கு அடிப்படை நல்லா தெரியும், நான் இந்த ஜோதிடத்தை சென்று பிரசனம் படிக்க விரும்புறேன் அப்படின்னா நமக்கு டிசம்பர் 20, 21 2 நாள்ல திருப்பூர்ல நேரடி வகுப்பாக ஜாமக்கோல் பிரசன வகுப்பு அப்படின்னு 2வது வகுப்பு போடுறோம். அதுக்கு சான்றிதழும் உண்டு. ஸோ ஒரு சிறப்பான அனுபவ வகுப்புகளை நானே நடத்த காத்திருக்கிறேன். படிக்க வர விருப்பம் இருக்கவங்க கீழே நம்பரை தொடர்பு கொண்டிருக்கேன். எனக்கு கர்ம சம்பந்தப்பட்ட பயம் அதிகமா இருக்கு, அது சம்பந்தமா நிறைய தெரிஞ்சுக்கணும், ஏன் எதுக்கு எப்படிங்கிற கேள்விக்கு நிறைய விட தெரியணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கர்ம ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல கர்மாவை பத்தின ஒரு நிகழ்வுகள் எப்படிலாம் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்ற ஒரு நடைமுறை சார்ந்த அனுபவ பதிவுகளை, கருத்துக்களை நம்ம சென்னையில பிறந்த கால ஜாதகத்துடைய அடிப்படையில இப்படிலாம் கர்மா வரலாம் அப்படின்னு சொல்லுவோம். கர்மாவுக்கு தோஷம் எப்படி வருது, அது எப்படி கசப்பை ஏற்படுத்துது, ஏன் இந்த காலத்துல பண்ணுது, எத்தனை பேருக்கு தொடருது, எத்தனை தலைமுறை வருதுன்னு கர்மாவுடைய எல்லா விதமான விரிவான விலாசங்களும் அதுக்கான தீர்வுகளையும் சேர்த்து நம்ம நடத்த காத்திருக்கோம். அது ஜனவரி 2, 3 நாள் பயிற்சி வகுப்பா நடத்த காத்திருக்கோம். படிக்க விருப்பம் இருக்கும் அவங்களும் கீழே நம்பர்ல பதிவு செய்யலாம். எல்லாரும் ஏதேனும் ஒரு ரூபத்துல உங்களை நீங்க மேம்படுத்திக்கிறணும்னு நான் விரும்புறேன். அதுக்கு அனைவரையும் இருகரம் கூப்பி அழைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். எல்லா வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த வகையிலும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரசன அறிவையும் பிரபஞ்ச சக்தியும் பெருமையோடு வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.